சுபிக்ஷா ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு ஒருத்தங்களுக்கு தோணுதுன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஆஃப் தாட்ட வந்து ஒரு வீடியோவ இன்சர்ட் பண்ணிட்டு, இவங்கள உள்ள அந்த கேம்குள்ள ஆடும்பொழுது, எல்லாமே அக்லி டர்ன் அவுட்டா மாறிக்கிட்டே போகுது. யாரோடைய ஐக்கியூவும் வெளில தெரிய மாட்டேங்குது. சரி ஐக்கியூ தெரியல. ஒரு மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு ஒரு பாண்டு, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்னா, அங்க வேற வேற மாரியான ரிலேஷன்ஷிப் ஆகுது. இவன் என்னடான்னா போற போக்குல உனக்கு ஆள் இருக்குல்ல? ஆமா, என் ஆள் வெளில இருக்கு அப்படின்ற மாரி இல்ல. என் ஆள் வெளியில யார் கூடயோ இருக்கான். ஆனா நான் உள்ள யார் கூட இருந்தாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லன்னு ஒரு 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 கன்டென்ட்ட கன்வே பண்றாங்கன்னா, யா இதுல யார செருப்பால அடிக்கிறதுன்னே தெரியல. இந்த இந்த மாரி ஒரு கன்டென்ட்ட நீங்க தைரியமா ஒண்ணு ஐயோ! சொல்றத, இது இது வந்து இது இதுதான் பிரச்சனையில கொண்டு போய் உலக போகுது. அதுவும் மேஜரான பிரச்சனை. ஆனா இவரு போய் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணாம, உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு ஷோல கமருதீன் நான் சும்மா ப்ரோமோவ பார்த்த வரைக்கும், என்ன பிரச்சனையா இருக்குன்னும்போது, அந்த கத்தி குத்துன அந்த விஷயத்துக்கு அவர் பார்த்த வரைக்கும் சொல்றேன். நீங்க பாத்ரூம்குள்ள போம்போது குத்துன்றீங்க, குத்தலன்றீங்க. ஏன் சார்? அந்த அந்த விவேக் ஜோக் தான் ஞாபகம் வருது. இந்த லாரியில இத்தன ஸ்பேர் பார்ட் இருந்து இந்த எலுமிச்சை பழம் மாரி, ஏன் சார் இந்த ஷோல கேட்கறதுக்கு 200 கன்டென்ட் இருக்கு. நீங்க அந்த கமருதீன விட்டு வரவே மாட்டீங்களான்ற மாரி இருக்கு எனக்கு. அவன் அவன விடுங்களேன் சார். அவன் தான் முடிவு பண்ணிட்டு அவன் வில்லன் ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்புறம் அவன்ட்ட அப்புறம் பேசலாம். சண்டே வரைக்கும் நமக்கு கன்டென்ட் இருக்கு. நீங்க கன்டென்ட்டா பேசுறதுக்கு ஏதாவது ஒண்ணு எடுத்து பேசுங்க சார். நீங்கலாம் வந்து இப்போ ஏதோ கேட்டாராம். எனக்கு தெரியல ஏதோ ஒண்ணு. நீங்க எதுக்கு கேப்டன் வந்து கேப்டன்ஷிப் இன்ஃபாக்ட் கேப்டன்ஷிப் நான் பார்த்த சீசன் வரைக்கும்லாம் எங்க சீசன் நடக்கல. நான் பார்த்த சீசன் வரைக்கும் கேப்டன்ஷிப் பத்தின அந்த ஒரு புரிதல், கேப்டன் எப்படி பண்ணாரு, கேப்டன் ஹவ் இட் வாஸ் வாக்டு, இதெல்லாம் பயங்கரமா ஐ மீன் பேசப்படுற ஒரு விஷயம். ஆமா எல்லா சீசனுமே நடக்கும். வீக்லி அது ஒரு டாபிக் வரும். ஈவன் தீபக் வந்து வாஸ் டன் த பெஸ்ட்ன்ற அந்த ஒரு விஷயம் நடக்கிற அளவுக்கு ஒரு கேப்டன் மேல டிராவல் ஆகிற ஒரு விஷயம் இங்க எவனுக்கு எவன் மேலயும் மரியாதையே இல்லை. துஷாருக்கு கேப்டன் அதுதான் ஹைலைட்டு. உன்னை எதுக்கு உள்ள கூப்பிட்டாங்க தெரியுமா? போய் மைக் எடுத்துட்டு வரதுக்கு தான்னு. அது மாதிரி இந்த ஷோல யாருக்கும் இட்ஸ் டூ யங் டு அட்டெண்ட் த ஷோ மாதிரி இது மாதிரி ஆர் டூ யங் தே மேட் ஆல் தோஸ் பீப்புள் இன் டு த ஷோன்ற மாதிரி போட்டதுனால இவங்களுக்கும் நிஜமாவே இந்த கிரிப்பு பிடிச்சி இந்த கேம்ல வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு ரெஸ்பெக்டையும் ஏர்ன் பண்ணி ஸ்கில்லையும் ப்ரெசென்ட் பண்ணணுன்ற அந்த தாட் ப்ராசஸ்ல இதை வந்து கான்சியஸா பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா தோத்துருவீங்க. ஒண்ணு அவங்களுக்கான கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாம ஏதோ ஒண்ணு பண்றோம்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த கண்டென்ட் தான் அவங்களுக்கு பிடிக்குதுன்னு நினைச்சு அவங்க ஒண்ணு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க, அதுவே பைத்தியக்காரத்தனம். இதுல வேற சார் கேப்டன் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனோட அந்த கேப்டன்ஷிப்பையே புடுங்கி அவனை சும்மா உட்கார வச்சாரு பிபி. இதுல வேற அதுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருக்குன்னா துஷாருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் பார்த்து. அதை கொஸ்டின் கேட்கலாம். இல்ல ஆக்சுவலா கேப்டன்ஷிப்பை ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்ஷிப்பை வந்து புடுங்கிட்டாங்க அப்படின்றது. கேப்டன்ஷிப்பை வந்து புடுங்கினதோடைய எசன்ஸ் வந்து ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்னு. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் வந்து சுத்தி இருக்கிற யாருக்குமே வந்து ஒரு பெரிய இம்பாக்டாவே இல்லை. இல்ல அந்த விஷயம் ஒரு நார்மலான விஷயம்னு சொல்லி அந்த அதாவது அந்த கேப்டன்சிய பறிக்கப்பட்ட அந்த நபர் இருக்கார்ல துஷாரு, அவரே பெரிய விஷயமா எடுத்துக்கல. சொல்றேன். இப்ப நான் அததான் சொல்ல வரேன். அதாவது இது ஒரு பெரிய விஷயமா அந்த வீட்டுக்குள்ள கேப்டன் உட்பட யாருமே எடுத்துக்கல. பொதுவா இது போயிருந்ததுன்னா ஒரு 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 ஜென்ரலா சொல்லணும்னா ஒரு ஒரு இடத்துல ஆதிரையோ இல்ல அதுக்கு டஃப் ஃபைட் கொடுத்த பிரவீனோ, எனக்கு மட்டும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா ஐ வுட் ஹவ் நாட் லிட்டரலி வேஸ்டட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யார் சொல்லுவேன்னா துஷாரா தான் சொல்லுவேன்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது எவனாச்சும் சென்ஸா பேசுறானா? கேப்டன்ஷிப்பும் புட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கு காரணமும் கிளியரா தெரியுது. எனக்கு ஒண்ணு தோணுச்சு இப்ப கேட்ட உடனே, விஜய் சேதுபதி கம்ருதீனை ரோஸ்ட் பண்ணதுக்கு துஷாரா ரோஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு பயம் வந்துரும். நீங்க சொன்னதுதான் கரெக்ட். அதான் கண்டென்ட். விஜய் சேதுபதி கமருதீன் கிட்ட இன்னும் 5 வாரம் பேச போறாரு. ஏன்னா இந்த ஷோல அவன் ஒருத்தன் தான் தெளிவான வில்லனா விளையாடுறான். பாய்ஸ்ல தெளிவா இந்த ஷோக்கே வில்லியா விளையாடிட்டு இருக்கா இன்னொரு பொண்ணு. ரொம்ப பிரமாதமா விளையாடிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து விளையாடல.
அந்த பொண்ணு பண்றது மட்டமான விஷயமோ சரியான விஷயமோ, ஆனா அந்த பொண்ணு ஒரு விஷயத்த டிசைட் பண்ணிடுச்சு. இந்த ஷோ என்னைய தாண்டி வேற மாதிரியான மைலேஜ் வேற யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு ஒரு கால் எடுத்துருச்சு. அதனால அந்த பொண்ணு ஷீஸ் டேம் கேர் ஆன் த ஃபீட்பேக் சார். இன்னொருத்தர் தன் ஹோல் இந்தியாவே வந்து அவர் அப்படிதான் பாக்குறாரு. இந்த தேசமே தன்னை பாராட்டிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதனால அவரும் டேம் கேர் அபவுட் த ஃபீட்பேக். கம்ருதீன் இந்த இடத்துல வில்லனிசமான ஒரு செட்டப்பை தான் ரெடி பண்ணணும்னு நினைச்சு பண்றாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றாங்களே. இப்போ சம்பந்தமே இல்லாம பிக் பாஸ் வந்து கனியை கூப்பிட்டு நீங்க என்ன சமையல் கட்டில மறைஞ்சிங்கன்னா அவர் அன்னைக்கே கூப்பிட்டு அப்சராவை பேசியிருக்கலாம். அவங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க, ஏன் அப்சராக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சார் அப்சராக்கு கொடுத்தாரு சார். அப்சராவையும் கூப்பிட்டு சொன்னாரு. இல்ல அது லேட்டரா கொடுத்தாரு. அது ஆக்சுவலா லேட்டரா கொடுத்தாரு. பட் ஆனா சொன்னாரு. இல்ல நான் தான் சொல்றேனே, நீங்க அப்சரா வந்து கனிக்கு கொடுக்கறதுக்காக கொடுத்த மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்குன்னா ஒரு தடவை நீங்க வந்து ஒரு எண்ட் ஆஃப் த டே இவங்க 2 பேர்ல இவங்க 2 பேருக்கு கொடுத்த ப்ரையாரிட்டியை விட இந்த ஷோல வந்து எப்பவுமே ஒரு சில பேர் இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுன்னா சில பேர் உண்மையிலேயே நல்ல கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைச்சா கூட காணா போயிடுவாங்க. அவங்களால அவங்க கண்டென்ட்டை இதை மீறி ஒன்று காமிக்கணும்னு நினைச்சா கூட அந்த கண்டென்ட் வந்து வெளியில எக்ஸ்போஸ் ஆகவே ஆகாது. இப்ப இந்த ஷோ எப்படி போயிட்டு இருக்குன்னா லைவ்ல சிலதை தைரியமா எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அது 1 ஹவர்ல அட்ரஸ் பண்ணி அந்த ஷோவுடைய டைரக்ஷனை வந்து அவங்க நினைக்கிறத தாண்டி வேற டைரக்ஷன் போயிடக்கூடாதுன்னு அதை ஃப்ரேம் பண்றது தான் சூப்பர். அதாவது மெஜாரிட்டி ஆஃப் டிவி ஆடியன்ஸ் ஓட் ஆடியன்ஸ்க்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் இந்த டிவி 1 hour ஷோவை அப்படின்னு அவங்க ஒன்று செட் பண்றாங்க பாருங்க. அங்கதான் விச் ஐ குட் சி. ஸோ ஓகே, இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு மைண்ட் செட் ஆக்கிட்டாங்க. இதுல பொதுவா ஒரு ஷோல வந்து யாரு வின்னர் ஆவா அப்படின்றது வந்து ஸ்கில்ல வச்சோ கேம் ஆடுறத வச்சோ இல்ல ஒரு மாதிரியான ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸை வச்சோ அது மாதிரிலாம் ஆகும். இந்த ஷோல என்னன்னா பை டிஃபால்ட்டா எப்பா இவனுக்கு அவன் ஆனாலே பரவாயில்ல, எப்பா அவனுக்கு இவன் ஆனாலே பரவாயில்ல அப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்ப இந்த வைல்ட் கார்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்து இந்த கேமை திருத்தணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் திருத்தணும். யாராச்சும் ஒருத்தர் வைல்ட் கார்டு போறவங்க கண்டஸ்டன்ஸ் கிட்டக்க வைல்டா பிஹேவ் பண்ண வேணாம். அவங்க பண்ணதெல்லாம் ஒரு தடவை சொல்லி காமிச்சிட்டாங்கனாலே போதும். வெளியில இருக்க விஷயத்த உள்ள சொல்லக்கூடாதுன்னு சொல்லாம ஒரு தடவை உட்கார வச்சு எப்பா நீ கன்றாவியான பிளேயர், எப்பா நீ கன்றாவியான பிளேயர் அப்படின்னு இந்த மாதிரி எந்த பிளேயர்கிட்டையும் எந்த மாதிரியான நிஜமான ஒரு ஓவரால் ஒப்பீனியன் இருக்கோ அந்த ஒப்பீனியனை கரெக்டா சொல்லி அந்த ஒப்பீனியனை அவங்க அக்செப்ட் பண்றாங்களோ இல்லையோ அந்த ஷோவை ஃபர்தரா எடுத்துட்டு போறதுக்கு இவங்களை அந்த மாதிரி வேப்பல் அடிச்சாதான். ஏன்னா ஹோஸ்ட் பண்ண மாட்டாரு, தெளிவா இருக்காரு. அவர் தான் சொல்லிட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரிமோட்டை மாத்து டிவியை மாத்துன்னா சொன்னாருன்னா முடிஞ்சே போச்சு. ஹாய் வணக்கம் ரவி சார். வணக்கம் சார். சார் அப்படியா சார் ஒரு விஷயம் சொல்றாங்களே அப்படியா? இந்த ஷோ அடல்ட் கண்டென்ட் அடல்ட்டடா போறதுக்கு இது கேமரா தான் எங்களால் இருக்க முடியும், ஆனா ரிமோட் உங்ககிட்ட தான் இருக்குன்னு அந்த மாதிரி பதில் ஏதாவது சொல்லிட்டாரா என்ன? தெரியல, அப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு எனக்கும் லைவ்ல சொன்னாங்க. ஓகே, ப்ரோக்ராம்ல பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இவங்க அதை எடிட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. எடிட் பண்ணா மட்டும்தான் சார் ஆக்சுவலா ஃபர்தரா பத்திக்கிட்டு எரியுது கொஞ்சம் கம்மியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இன்னும் இது கொழுந்து விட்டு எரியும். இல்ல மேபி அவங்க எடிட் பண்ணாம விட்டா இது சட்டசபையிலேருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் போனோம், அப்புறம் ஐநா சபைக்கு போனோம். பட் ஐநா சபையில ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு பேச வேண்டிய முக்கியமான ஆள் உள்ள இருக்காரு. அவரை வெளில விட்டா அவர் போய் பேசுவாரா இருக்கும். ரைட்டு. ஆனாலும் ஒண்ணு சொல்றேன் சார், என்ன முட்டு கொடுத்தாலும் எல்டி கிராசியர் தாண்டி ஒருத்தர் வரமாட்டாங்க. அது மட்டும் நிச்சயம். எல்டி கிராசியர் தான் கடைசி வரைக்கும். என்னங்க புரியல? என்ன முட்டு கொடுத்தாலும் ஸ்பான்சர் எல்டி கிராசியர் பெருங்காயம் தான். அதுல எந்த சேஞ்சும் வராது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு ப்ரோக்ராம்க்கு, அதனால தான் இந்த தரம் பெருங்காயம். அது என்னமோ உண்மைதான் சார்.
ஸ்பேஸ் இந்த வீக்கும் வாஸ் லைக் பட் ஆக்சுவலா சில ஸ்பான்சர்ஸ் பார்த்து தான் பண்றாங்க. பிக் பாஸுக்கே பெருங்காயமாமே. ஆமா பிக் பாஸ்கே பெருங்காயம், அதனாலதான் ஷோ ஓடுது பெருங்காயத்துல. இப்போ இந்த ரூமர் வந்து உண்மையா இருந்துச்சுன்னா விஜய் ஸ்டார்ட் பெருங்காயமா ரூமரா இருக்காதுங்க, கட்டாயம் ஷூட் பண்ணியிருப்பாங்க, நடந்திருக்கும். அதை தான் வெளில வந்து சொல்றாங்க. பெரும்பாலும் அவங்க சொல்றதெல்லாம் சிலது வருது. ஓகே. இது எடிட் பண்ணாங்கன்னா புத்திசாலி, பண்ணாம விட்டாங்கன்னா அதி இல்ல இது இப்ப புத்திசாலி. எடிட் பண்ணலனாலும் உள்ள போயிருக்கவங்க வந்து ஒரு இதுவா சொல்லும் போது அது இப்பவுமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இல்ல பிரதர், அத ப்ரூஃப் வேணும். எடிட் பண்ணாம விட்டாங்கன்னா மைலேஜ் வேற மாதிரி ஆயிடும். அது ஓகே. அது இப்போ நீங்க இந்த ஷோவை வந்து இப்ப வெளியில வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டரியோட உச்சம், அதாவது ரொம்ப சோஷியல் ரெஸ்பான்சிபிளா பேசக்கூடிய ஒரு ஹோஸ்ட் இந்த ஷோல அடல்ட் கண்டென்ட்டுக்கு உங்களுக்கான சாய்ஸ் வந்து we are not forcing you to watch அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, இட்ஸ் மோர் லைக் யூனோ இப்போ எப்படி சொல்றது, சிகரெட் ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போடுற ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஆயிடும். ஸ்மோக் பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் இட் 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 யூனோ இட்ஸ் கோன மேக் யுவர் ஹெல்த் ஸ்பாயில் அப்படின்னு. இது வந்து இன்டைரக்ட் ப்ரொமோட்டிங் தான். அது டைரக்டா என் வாயில சொல்லலை, அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா சாய்ஸஸ் யோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி. அது நீங்க எண்ட் ஆஃப் த டே அதுக்கு பதில் இப்படி தான் சொல்ல முடியும். ஸ்மோக்கிங் இஸ் ஐ மீன் ஸ்மோக்கிங் இஸ் குட்னு சொன்னா அப்போ அது மருந்து கடையில் ஆல்கஹாலில் வித்துற வண்டி தானே. ஆல்கஹால் வந்து இட்ஸ் குட் டு ட்ரிங்க்னு சொன்னால் அது மருந்து கடையில் வச்சு வைங்களேன். எது எது பண்ணக்கூடாதுன்றதுக்காகத்தான் அது அப்படி அந்த ஒரு பாயிண்ட், அந்த ரெஸ்ட்ரிக்ஷனு. ஒரு ஒரு தியேட்டருக்கு போகிற படம் 18+ல எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க குழந்தை கூட்டு போயிடக்கூடாதுன்னு. அந்த அதே கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு ஷோக்கு, அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுற ரியாலிட்டி ஷோவோடைய அந்த ஹோஸ்ட்டுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. அவர் ஜஸ்ட் லைக் தட்னு இப்படி ஒரு பதிலை சொல்லிட்டாருன்னா இட் வில் டெஃபினெட்லி ரிஃப்ளெக்ட் டூ மச் ஆன் ஹிஸ், ஐ மீன் ஒன் வே ஆர் அதர் தே வில் கம் டு அ டிக்ளேர் தட் இவர் சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இவ்வளோ நாள் பேசினது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃபேக், எனிதிங் ஹி வில் டூ இட் ஃபார் மணின்ற மாதிரி ஆயிடும். ஆமா. அதே மாதிரி லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க அந்த வீட்டுக்குள்ளேயே போயிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஒரு ப்ரொமோஷனுக்காக போனாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் நீங்க ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு இவரே வாயில இதுல சொல்லியிருக்காரு. இன்னொரு சிக்கலும் இருக்கு சாம். நீங்க இத வந்து இந்த மாதிரி ஒரு பதில் சொன்னா 2 சீசனுக்கு முன்னாடி பிரதீப்புக்கு ரெட் கார்டை நீங்க என்ன பேசிஸ்ல கொடுத்தீங்க எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு முன்னாடி சரவணன் சார் வந்து பஸ்ல ஏதோ ஒரு எதையும் தப்ப நியாயப்படுத்தல. பட் ஆனா அதெல்லாம் நாங்க அந்த மாதிரியான கலாச்சாரத்துக்கு அகைன்ஸ்டான எந்த விஷயத்தையும் எங்க சேனல் சப்போர்ட் பண்ணாதுன்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க. ஆமா. தென் வாட் இஸ் த வேல்யூ? லைக் நீங்க அவ்வளோ ஹைப் எல்லாம் கொடுத்து ஒரு பயங்கரமான டிராமா எல்லாம் பண்ணது எல்லாமே மீனிங்லெஸ்ஸா போயிடும். கண்டிப்பா சார். பட் இதுக்கு வந்து ரெட் கலர்ல எதுவும் கொடுக்க முடியாது சார், ரொம்ப அசிங்கமாயிடும். இதுக்கு 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 வந்து இதுக்கு எதுவும் கொடுக்காம இருக்கிறதே நல்லது சார். எனிவேஸ் பாப்போம் இன்னைக்கு ஷோல. ஆமா let சார். us see what best could be done. ஓகே ஓகே Fine sir. தேங்க்ஸ். ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது சார். ஆமா தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். வாங்க ஷோ. தேங்க்ஸ் சார் ரவி சார். தேங்க்யூ. Thank you all. From today review begins. டைம் இருந்தா ஷோ வந்து பாருங்க. கண்டிப்பா நீங்க 1 hour முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்கல்ல லைவா? எஸ் சார், முடிஞ்சோடனே லைவ். ஓகே கண்டிப்பா வந்து பார்க்கணும் சார். Thank you sir. Thanks a lot. Thanks a lot. ஆல் தி பெஸ்ட் சார். கமெண்ட்ஸ் படிப்பீங்களா சார்? சார் கண்டிப்பா. ஓகே சார். Thank you sir. ஓகே தேங்க்யூ மக்களே. ஷோ முடிஞ்சோன்னு பார்ப்போம். ஷோ முடிஞ்சோடனே பார்ப்போம்.